6 மாத கர்ப்பிணியாக வந்துட்டு தங்க இடம் இல்லை, போக வேலை இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை. ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்க்க வந்திருந்தா, நான் துபாயில் நான் இருந்த இடத்துக்கு வந்து என்னை வந்து சந்திச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு 10 நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தோம். வந்து நான் துபாயில் ஒரு பிள்ளை வந்துட்டு இங்கேருந்து துபாய்க்கு வந்துட்டு பணிப்பெண்ணாக போன இடத்துல வந்துட்டு ஒரு இந்திய பையன் ஒருத்தனால வந்துட்டு ஏமாற்றப்பட்டு, அதாவது வந்துட்டு அவனை நம்பி அந்த காதல் வேலையில் விழுந்து அவரால் வந்து ஏமாற்றப்பட்டு, ஈவன் அந்த பிள்ளை வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பிள்ளைன்ற வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை வந்து எந்த தப்புமே அறியாதது. நான் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக டாக்குமெண்ட் மூலமாக அனுப்பி அதெல்லாம் நான் செக் பண்ணினேன். வீடியோ போட்ட அன்றைக்கே வந்து துபாயிலேருந்து உண்மையிலே நிறைய பேர் அழைச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துபாயில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வந்து முதற்க நன்றி. அதான் அப்போ இப்போ நாங்கள் அந்த கதைச்ச 7 பேர் மூலமாக வந்துட்டு அந்த பிள்ளையிட நிலைமையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒரு 2-3 பேரை வந்து அனுப்பியிருந்தோம். சரி தானே, இன்னும் சரியாக 1 hour தான் டைம் இருக்குது. எனக்கு வந்துட்டு 275 dirhams காசு உடனடியாக வேணுமென்னு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து 26,000 வந்து இது ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு சகோதர மொழி ஒரு தங்கச்சி ஒரு ஆளுக்கு ஒரு கர்ப்பிணி தாய் என்று சொன்ன ஒரே ஒரு விடயத்துக்காண்டி, அதுவும் ஸ்ரீலங்காலையும் இல்லாத ஒரு நிலைமையில் துபாயில் வச்சு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டுக்கு காசு அனுப்பி இந்த ஒரு உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, வரப்போகுது. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நிறைய நாளைக்கு பிறகு வந்து மறுபடியுமாக எஃப்னால் 3 பேரும் காருக்குள்ளே, ஐயோ ஒரே டிஷர்ட்டோட, அன்றைக்கு பொண்ணுக்கு ஒரே டிஷர்ட் இல்லை தானே, அப்பாடா. ஓகே, அப்போ வந்து வீடியோ வந்து செய்ய போகிறோம். லைக் வந்து இது கொஞ்சம் யோக்கான வீடியோ என்று சொல்கிற கப்பால் ஒரு சீரியஸான விஷயம் தான் கதைக்க போகிறோம். இருந்தாலும் வளமையை மாதிரி நாங்கள் கொஞ்சம் யோகா கதைச்சி போட்டு அந்த சீரியஸான விஷயத்துக்குள்ளே வந்து போவோம். சரி தானே, ஏன்னு சொன்னால் இப்போ நம்மள எங்களோட முகங்களை பார்த்தா நீங்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டீங்களேன்னு. என்னதான் சீரியஸான விஷயத்தை கதைச்சாலுமே வந்துட்டு எங்களோட முகத்தை பார்த்தா நீங்கள் சிரிக்காம விட மாட்டீங்க. அதுலேயும் வந்து இந்த அக்னி போட்டுருக்கோம், ஒரு கண்ணாடி உண்டு. அண்டைக்குள்ளே என்ன உனக்கு அந்த என்ன போனே தெரியலன்னா என்ன குத்து மதிப்பா? ரைட், ஓகே. அதே நிலமாக நல்லா இருக்கும், ஆனால் வழிகாட்டாமல் இருக்கிறோம். சரி தானே. எனிவே, என்ன விஷயத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு, ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னுக்கு சரிதான மறுபடியுமாக இப்போ வந்து நாங்கள் நீண்ட நாட்களாக வந்து இந்த பாட்டுகள் வந்து படிக்கவே இல்லை. ஸோ வந்து அதால் ஒரு சில மனக்கசப்புகள் என்னென்னு சொன்னால், இப்போ அப்படியே வந்து கோவிச்சிட்டுலாம் யாரும் போகிறேன்னு சொல்லி இல்லை, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில மனக்கசப்பு என்னென்னா, நாங்கள் கேட்ட பாட்டு இன்னும் நீங்கள் படிக்கலை அப்படின்னு மாதிரி. சரி தானே. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு ஒரு சில பேர் கேட்ட பாட்டுகளை நாங்கள் கண்டிப்பாக படிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட ஜெயந்தி அம்மா வந்து அவங்க வந்துட்டு நார்மலாக ஹெல்ப் பண்ணும்போதே வந்துட்டு பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க, இருந்தாலும் எந்த விருப்பத்துக்கு நாங்கள் உங்கள் 3 பேருக்குமான பாட்டு இந்த பாருங்கள் அம்மா எழுதியிருக்கிறா. நான் கேட்ட பாட்டு பாடவில்லை, நீ நடந்தால் நடை அழகு உங்கள் 3 3 மாதமாகிவிட்டது நான் கேட்டு, தற்போது மாதத்திற்கு வேலை எதுவும் இல்லை, அதனால் மனத்தியாலம் நடைப்பயிற்சி. அது வந்து அம்மா எனக்கு பர்சனலாக அனுப்பியிருக்கிறா. அப்புறம் அனு ஹோல்ட் பண்ணுறேன் என்று கட்டுவார். அச்சா அதான் நாங்கள் என்ன நீங்கள் எப்போ வரண்டு? நேரத்துக்கு வந்துருக்கலாமே. நாங்கள் இப்போ இங்கே நெல்லியடி சைட் தான் ஒரு வீடியோ ஒன்று செய்ய வந்தோம். நாங்கள் எங்கள் நேசன் அப்போ வீட்டை நிற்கிறேன். வீட்டை நில்லுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாரம் இருக்கா. ஓ ஓ
வாரம் என்ன ஒரு கொஞ்சம் நேரமாகுமா? ஒரு மணித்தியாலம் இல்லை, ஒரு 4-5 மணித்தியாலம். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். கடைசி வரைக்கும் அவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு சொல்லவே இல்லைன்னு யோசிப்பார். கொஞ்சம் இருட்டான கிடையாது. ஓகே, அப்போ வந்து அந்த பாட்டு நாங்கள் இப்போ அம்மாக்காண்டி படிப்போம், சரிதானே? தெரியுமா அந்த பாட்டு என்ன உலகம்? தெரிஞ்சாலும் படிக்கலாம். ஆனால் அந்த பாட்டு ஏன் வந்து அம்மா எங்களுக்கு படிக்க சொன்னான்னு தெரியல. அதாவது உங்கள் 3 பேருக்கும் வந்து அது பொறுத்தவன்னு சொன்னால், நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ ஒருதன் தான் அழகுன்றது ஒரு ஆளுக்குரியதானே. 3 பேருக்கு மட்டும் சொன்னவா? நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல, உன் காது கடித்தேன் நான் கனவினில் மெல்ல, இன்று கட்டி அணைத்தேன் இது கற்பனை அல்ல. மிச்சபடி என்ன நான் சொன்னேன், நான் எடுக்கவே மாட்டேனப்பா. அடிமனம் துடிக்கும் நல்ல பாட்டு, சட்டப்படி பாட்டுண்டா. ஆனால் எடுத்தா பிள்ளைக்கும் அப்படி ஒரு வகையில். ஆனால் இந்த இடவே பெரிய சொல்றேன். சரி, அப்போ அம்மாக்காண்டி இந்த பாட்டை படிப்போமே, அம்மா பார்த்து சிரிக்கட்டுமா? இது வந்து இந்த நக்மா, அவள் நக்மா தான்டா. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் டோன்ல அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையை திருகி விடு, இருவிழி முயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பருகி விடு, ஓ முத்தம் வழங்காது ரத்தம் அடங்காது, அழகு அழகு, நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு 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 அழகு. நான் பார்ப்பது எல்லாம் அடவுன் முகம் தானே, நான் கேட்பது எல்லாம் அடவுன் குரல் தானே, அந்த வான்மலை எல்லாம் இந்த பூமிக்கு தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்கு தானே, மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா, விடுகின்ற வரையில் முடிகின்ற வரையில் கவிதைகள் எழுதட்டுமா, முத்தம் என்ற கடலில் முத்து குளிப்போமா, அழகு நீ நடந்தால் நடையழகு அழகு, நெருங்கி வரும் இடையழகு அழகு, வேலறியும் விழி அழகு அழகு, பால்வடியும் முகம் அழகு அழகு. ஓகே, அழகு. ஓ தங்க முலாம் பூசி வைத்த அங்கம் ஒரு அழகு, தள்ளி நின்று என அணைக்கும் தாமரையும் அழகு 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 அழகே அழகே. உண்மையிலே அம்மா கேட்ட பாடலும் அழகுதான், அம்மாவும் அழகுதான். இனி நாங்கண்டா அப்புறம் அது இன்றைக்கு பிரான்ஸ் நான் அந்த டிஷர்ட்டில் போட்டு நிற்கிறேன். பொடி காட்டுகள் 3 வருஷமா அப்படியே மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்குள்ளே வரும். இப்போ வேறு யாரும் கேட்டிருப்பாங்க பாட்டு இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் நாங்கள் பாட்டு படிக்க போன மாதிரி இருந்தால் பாட்டோடைய வந்துட்டு வீடியோ முடிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ விஷயத்துக்குள்ளே வரும், சரி தானே? அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பதில் வீடியோ வந்துட்டு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. அண்ட் வந்து முக்கியமாக அந்த ஹெல்ப்புக்கு வந்துட்டு காசு அனுப்பினவங்க அவங்களுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட எதிர்பார்ப்பையும் வந்துட்டு பூர்த்தி செய்கிற மாதிரிக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு 2ஆவதாக செய்வோம். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 10 நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தோம். வந்து நாங்கள் புத்தூர் சைட்லேருந்து அந்த டைமில் அக்கினி இல்லை, நானும் கவிதாசன் 2 வந்துட்டு கதைச்சிருப்போம். அதாவது வந்துட்டு துபாயில் ஒரு பிள்ளை வந்துட்டு இங்கேருந்து துபாய்க்கு வந்துட்டு பணிப்பெண்ணாக போன இடத்துல வந்துட்டு ஒரு
ஒரு இந்திய பையன் ஒருத்தனால வந்துட்டு ஏமாற்றப்பட்டு, அதாவது வந்துட்டு அவனை நம்பி அந்த காதல் வலையில் விழுந்து அவரால் வந்து ஏமாற்றப்பட்டு 6 மாத கர்ப்பிணியாக வந்துட்டு தங்க இடமில்லை, போக வேலை இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, உறங்க போன நிம்மதியான நித்திர வர்றதுக்கான ஒரு மனநிலைமை இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இந்த கடைவாசல்லையும் அங்கேயும் இங்கேயுமா வந்துட்டு அலைஞ்சிட்டு திரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணையும் நான் வந்து சரியம்மா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஊரில்ன்னு சொன்னால் வந்து நாங்கள் போயிட்டு பார்த்துருப்போம், சரிதானே. ஆனால் துபாயில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு பார்க்க முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆள் என்றாலும் நாங்கள் சொல்கிற அந்த ஒரு சொல்லை கேட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு உதவி செய்வாங்க. லைக் வந்து உதவி என்னும் போது வந்து கண்டிப்பாக பண உதவி என்று இல்லை, நாங்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நான் வீடியோவில் கதைச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்துட்டு ஹெல்ப் கேட்குறா, அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்ய முன்னம் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். லைக் வந்து இப்போ நாங்கள் ஜெஃப்னாலேயோ கிளிநொச்சியிலையோ வவுனியாலேயோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருந்தால் நாங்கள் டிரெக்டாக போயிட்டு வந்துட்டு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது துபாய்ன்றதால் வந்துட்டு துபாயில் உள்ளவங்க தான் யாராச்சும் போயிட்டு வந்துட்டு பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்து நாங்கள் வீடியோவில் கதைச்சிருந்தோம். ஸோ துபாயில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. இதை நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது அந்த பிள்ளை உண்மையாக அப்படி நிலைமையில் இருக்கிறாவா, அவள் வந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அனுப்பியிருந்தாலுமே கூட அவங்களோட நிலைமையை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்டும் எழுதியிருந்தாங்க. அப்படின்னு சொன்னால் துபாய்க்கு வேலைக்கு போனவாக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி. இப்போ கதை அதாவது வந்து இப்போ பிள்ளை கதைக்க போனால் நாங்கள் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து கதைக்கலாம். எல்லாருமே வந்து மனுஷனாக பிறந்து எல்லாருமே வந்து பிள்ளைகள் விடுறது வந்து வளமை தான். அப்போ நாங்கள் வந்து கதைக்கிறோன்னா கதைக்கலாம். இருந்தாலும் நாம் வந்து அந்த இடத்துல அந்த பிள்ளைக்காண்டி சப்போர்ட்டிவாக வந்துட்டு வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஈவன் அந்த பிள்ளை வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பிள்ளைன்ற வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை வந்து எந்த தப்புமே அறியாதது. ஸோ வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு பட்டினி கிடக்கலாம், ஆனால் அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை வந்துட்டு பட்டினி கிடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ போட்டு நான் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக டாக்குமெண்ட் மூலமாக அனுப்பி அதெல்லாம் நான் செக் பண்ணினேன் ப்ராப்பராக. அது வந்து உண்மை தான். அவங்க வந்துட்டு 24 வீக்ஸ் வந்து சம்திங் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரிக்கலாம் எனக்கு சர்டிஃபிகேட் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இப்போ தேவைன்னு சொன்னால் எப்படியாச்சும் ஸ்ரீலங்காவுக்கு வரணும். ஈவன் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலும் அந்த பிள்ளை வந்துட்டு அவங்கள விட்டு போக முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தெரியும் தானே, இப்போ நாங்கள் ஒரு பிள்ளை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் இப்போ சொல்லக்கூடிய பிள்ளைன்னு சொன்னால் ஏதாச்சும் சொல்லிக்கிளி வந்துட்டு ஒப்புரவாகி வந்துட்டு நாங்கள் வீட்டை போயிடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எப்படியும் அதை சொல்ல முடியாதுன்னு. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டையும் போக முடியாத நிலைமை. அப்போ அண்ணா நான் எப்படியாவது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரணுமண்ணா, அண்ட் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு மாதிரிக்கு அந்த பிள்ளை எங்களை கேட்கையும். அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், சரி ஓகே நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்ட அன்றைக்கே வந்து துபாயிலேருந்து உண்மையிலே நிறைய பேர் அழைச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துபாயில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வந்து முதற்க நன்றி. அதாவது வந்து நீங்கள் காசுதவி செய்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ ஒரு 10 பேர் அழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 7 பேரோட இருந்தாலும் நான் வந்து கதைச்சிருப்பேன். அதில் 3 பேர் வந்துட்டு நாங்கள் எதாச்சியாக மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு சாரி வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன், சரி தானே. அப்போ இப்போ நாங்கள் அந்த கதைச்ச 7 பேர் மூலமாக வந்துட்டு அந்த பிள்ளையிட நிலைமையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒரு 2-3 பேரை வந்து அனுப்பியிருந்தோம், சரி தானே. அனுப்பினா உண்மை அந்த நிலைமை, அந்த பிள்ளையிட நிலைமை வந்து உண்மை அப்படின்றத அந்த இடத்துல போய் எங்களுக்கு எங்களோட பருத்தித்துறையை சேர்ந்த ஒரு பிள்ளை வந்து வீடியோ கொள்ளலாம் அடித்து வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி காட்டியிருந்தா, சரி தானே. அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரும் வந்து அந்த பிள்ளைக்கு ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணல. அப்போ துபாய்ன்றது தெரியும், ஒரு அரபு நாடு. உண்மையிலே வந்து அங்கேருந்து உழைக்க சரியாக கஷ்டப்படணும். எந்த நாடுன்றாலுமே அப்படித்தான். அப்போ உண்மையிலே அந்த பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு நாங்கள் சொன்ன கேட்டு போயிட்டு பார்த்து சொன்னதே ஒரு பெரிய விஷயம். அப்போ அதுகள் வந்துட்டு ஃபினான்சியலாக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவள் மெசேஜ் போட்டிருந்தேன் அந்த அக்கா வந்து, நான் ஃபினான்சியலாக எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, ஆனால் ஒரு 2 வீக் அப்படி சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய சாப்பாட்டெல்லாம் வேண்டி கொடுத்துட்டு வந்தோம்.
அப்போ வந்து அந்த பிள்ளை தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து அதாவது அந்த சாப்பாட்டு ஐட்டம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்குமே வந்து முதற்க நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். சரி, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு 5-6 நாளைக்கு முன்னே வந்து வெட்டிக்கோலோவில் நின்றுருந்தோம். ஸோ வந்து வெட்டிக்கோலோவில் நிற்கும்போது வந்து அந்த பிள்ளை வந்து எனக்கு ஒரே மெசேஜ் கால் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்து துபாயில் இருக்கிற நிறைய பேரோட வந்து கதைச்சி அந்த பிள்ளையோட நம்பர் எல்லாம் வந்துட்டு கொடுத்து பார்க்க எல்லாம் விட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தாங்க, நிலைமையை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் யாருமே வந்து ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணல. அண்ட் வந்துட்டு யூரோப்போ கனடாவோ அமெரிக்காலோ எங்கேயும் இருக்கிறவங்களும் வந்து அந்த பிள்ளைக்கான உதவி செய்கிறதுக்கும் பெருமளவில் முன்வரையில். ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து சொன்னவர், தம்பியாக வேணுமென்னு சொன்னால் நான் வந்துட்டு டிக்கெட் போடுறேன் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர். சேம் டைம் வந்துட்டு சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மாவும் என்னையே கேட்டவா, தம்பி உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீ ஓமன்னு சொன்னால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு அம்மா சொன்னவா. 2 பேரும் வந்து சொன்னவங்க. அதை விட ஃபர்தராக யாருமே வேறையில் பண்ணுவோம்ல, ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வர்றவங்க. ஆனால் இந்த பிள்ளையோட விஷயத்துக்கு வந்துட்டு வேறையில் அதில் ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. சரி தானே, அதாவது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தங்கி இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் வெட்டிக்கோலோவில் நிற்கும்போது வந்து அந்த பிள்ளை வந்து எனக்கு மெசேஜ் போட்டுச்சுது. என்ன அண்ணா நீங்கள் ஒரு மெசேஜ் இன்னும் பார்க்கல, என்ன மாதிரி எதுவும் அப்டேட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் கையில் கிடைச்சா தானே வந்து அப்டேட் பண்ணலாம். அப்போ வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நான் இந்த மாதிரி எல்லாரோடையும் கதைச்சானம்மா, ஆனால் உங்களுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட் ஒன்றும் எனக்கு கிடைக்கல, ஆனால் நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கிடையில் ஃப்ரான்ஸில் எந்த ஒரு அக்காவரால் எடுத்து எனக்கு என்னோடய கதை கேட்க சொன்னால், கிருஷ்ணா அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னு சொன்னால் செய்யலாம், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் படிவா. இப்போ இன்றைக்கு வந்து அந்த பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இங்கே உழைக்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளாக போயிட்டு வந்துட்டு தவிக்குது. சரி தானே, துபாயில் நின்று தவிக்குது. இங்கே அதாவது துபாயிலேயே ஒரு டைம் ஹெல்ப் வாங்க முடியாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களை ஹெல்ப்னு சொல்லி நாடி இருக்குது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு வேளை அந்த பிள்ளையை நீ வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டால் அந்த பிள்ளை வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலில் வந்து இருந்து, ஐயோ அண்ணா என்னால் வீட்டை போக முடியாதுன்னா இனி எப்படியாவது நீங்கள் தான் பார்க்கணும், இனி பிள்ளை பிறந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க, அன்றைக்கு நல்ல காற்றடிச்சு கொண்டு இருந்தது. இருந்தாலும் எனக்கு குப்பண்டு வேத்துட்டு கதையை கட்டோன்னே எனக்கு குப்பண்டு வேத்துட்டு இருந்தால் நான் அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கலை தம்பி. என்னண்டு இப்போ நான் வந்து அந்த பிள்ளையை எப்படியாவது நான் ஊருக்கு கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கால அது ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பிழைச்சிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் யோசித்தே தவிர இந்த அக்கா சொன்ன அளவுக்கு நான் வந்துட்டு யோசிக்கலை. அப்போ ஒரு கணம் வந்துட்டு இவா சொன்ன மாதிரிக்கு எங்களோட வீட்டு வாசலில் வந்துருந்தா நான் என்னடா அப்போ செய்கிறது? அதுவும் இப்போ சும்மா வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கதைக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு நிலைமையில் வந்து இருந்தால் அது நிறைய பிரச்சனையில் கொண்டு வரும் இல்லோடா. அப்போ வந்து எனக்கு அப்படி யோசித்தோன்னா மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சு. இப்படி ஒன்று நடந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கோ இந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு கால் பண்ணிகிட்ருக்குது. சேம் டைம் துபாயில் இருந்து, அதாவது நான் நம்பர் கொடுத்த இன்னும் ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா, கிருஷ்ணா அந்த பிள்ளைன்ற நிலைமை வந்துட்டு வெரி கிரிட்டிக்கல், உண்மையிலே வந்துட்டு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது, நீங்கள் தான் அப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் வந்துட்டு மாதம் கூடினாலும் அங்கே சிலவில் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாமல் போயிடும், அந்த பிள்ளை வந்துட்டு சரியாக தவிக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த அக்கா எனக்கு மெசேஜ் போட்டால். அப்போ நான் வந்து சரி அக்கா ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பிள்ளை இதுக்கு எனக்கு கால் பண்ணுன்னு போட்டு பார்த்தா இந்த பிள்ளை எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருந்துச்சு. அதாவது வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளை வந்து மெசேஜ் பண்ணிச்சு, அண்ணா நாங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு டிக்கெட் எடுத்து வந்துட்டு நாட்டுக்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட அந்த உடல்நிலை சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வந்துட்டு நாங்கள் அதில் சப்மிட் பண்ணணுமாம், பண்ணினா தான் வந்துட்டு எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வர முடியும்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகே நீங்கள் அதை பண்ணலாம் தானேன்னு சொல்ல, அதில் தானேன்னா பிரச்சனையாக இருக்குது வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறது கிட்டத்தட்ட துபாய் காசு 500 என்னடா திராமு 500 திராம்ஸுக்கிட்ட கேட்குறாங்களாம். அப்போ உண்மையில் என்னட்ட ஒரு ரூபா கூட இல்லைன்னா, ஆனால் நான் எல்லா இடமும் சர்ச் பண்ணி பார்த்தேன், மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 500 திராம்ஸுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்
275 திராம்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்குள்ளே அவங்க வந்துட்டு ஓகே இந்த டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாங்க வந்துட்டு ரிப்போர்ட் தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கதைச்சி அந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டையும் வந்து எனக்கு அனுப்ப. அப்போ நாங்கள் கேட்டேன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சுதோ அண்ணா இன்னும் சரியாக 1 hour தான் டைம் இருக்குது, எனக்கு வந்துட்டு 275 திராம்ஸ் காசு உடனடியாக வேணுமண்ணா அப்படின்னு சொல்ல. அப்போ எனக்கு வந்துட்டு இங்கேருந்து ஃபாரினுக்கு காசு அனுப்பவுமே எனக்கு தெரியாது. அதுக்காண்டி இப்படி சொல்கிறேன்னு யாரும் என்ன கிருஷ்ணா மூளை இல்லை அப்படின்னு கேட்டுறாங்க. நாங்கள் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு காசு அனுப்பினேன் இல்லை தான்டா, இது வரைக்கும் அப்படியான சம்பவம் நாங்கள் செஞ்சதில்லை தானே. அதால் எனக்கு வந்துட்டு அனுபவம் இல்லை, என்கிட்ட வந்துட்டு ஒரு பயமும் தானே. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசித்து போட்டு உடனடியாக வந்து அந்த சுவிஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் தான் ஒரு அம்மா வராது. அப்போ நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன், ஏன்டா அவங்களுக்கு வந்துட்டு போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே. அப்போ இந்த பிள்ளையோட ஐசி நம்பர், அந்த துபாய் ஐசி நம்பர் அது இதெல்லாம் வாங்கி போட்டு அப்போ அந்த அம்மாவுக்கு கால் பண்ணேன். சரி 275 திராம்ஸ்ன்றா அவ்வளோ சொல்ல ஒரு 83 அப்படி போகணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 24 26,000 வரும். அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை தானே, அதுக்காண்டி சின்ன அமௌண்ட்டுன்னு நான் சொல்லலை. அப்போ வந்து நான் அந்த சுவிஸ் அம்மா கடிச்சேன். டைம் காட் அந்த அம்மா வந்து ஆன்சர் பண்ணே இல்லை சரி தானே. அப்போ எனக்கு என்னடாப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு போட்டு இந்த ஃப்ரான்ஸ் அக்கா கடிச்சேன் சரி தானே. இவா கடிச்சு சொன்னேன், அக்கா ஒரு 25,000 வந்து அந்த பிள்ளைக்கு நீங்கள் மாற்றி விடுவீங்களா அப்படின்னு கேட்க. அவள் சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை கிருஷ்ணா, நான் மாற்றி விடுறேன், ரியால் அனுப்பலாமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு கேட்க வெஸ்டர்ன் யூனியனில் அனுப்ப சொல்லுங்க. அப்போ இவா சொன்னால் ரியால் தான் அனுப்பலாமுண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை ரியால் அனுப்பினா உங்களால் எடுக்கலாம்னு. சரி நான் அப்போ அனுப்ப சொல்லுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லையும் இந்த ஃப்ரான்ஸ் அக்கா மறுபடியும் சொன்னால் கிருஷ்ணா நான் திரும்பவும் சொல்கிறேன், காசு ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு இப்படி ஒரு இஷ்யூ வந்தால் நீங்களே உங்களோட தலையில் வந்துட்டு மண்ணள்ளி கொட்டின மாதிரி போடும். அதால் சில விஷயங்களை யோசிங்கோ. நீங்கள் 4 பேருக்கும் தெரிஞ்சு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறால் உங்களோட பேருக்கு களங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன், உண்மைதானக்கா நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தானே வேணும். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு நன்மை செய்ய போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு அழிவுன்ற அளவுக்கு வராதானே, வந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையால் நாங்கள் தப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து அந்த பிள்ளைக்கு சொன்னேன், இப்படி பிள்ளை நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து ரியா மூலமாக ஒரு அக்கா அவங்களுக்கு அனுப்புவா, அது ஓகே தானே உங்களுக்குன்னு சொல்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த ரியா சம்மந்தமான ஒரு நாலேஜ் இல்லை போல். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சுது, அண்ணா நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு அனுப்பலாம்னு சொல்லி. அப்போ நான் இது இல்லை அப்போ திடீர்னு எந்த பக்கத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் சொன்னேன், ஸ்ரீலங்காலேருந்து எப்படி அனுப்புகிறேன், எனக்கு அனுப்பி பழக்கம் இல்லைன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு அவள் கொழும்பில் இருக்கிறாவாம், அவாவுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் மணியாக வந்துட்டு அனுப்பினா அவள் தனக்கு துபாய்க்கு அனுப்புவா டாக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சுது. இப்போ அப்படி ஒரு பழக்கமான ஒரு ஆளே அந்த காசு ஒரு கைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் சொல்லி இப்போ அந்த ஃப்ரான்ஸ் அக்கா வந்து எனக்கு கேட்டா. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு இப்போ நான் யோசிக்காமல் இல்லைடா, நானும் வந்து யோசிப்பேன் தான், எல்லாம் நான் யோசிப்பேன். அப்போ இருந்தாலும் வந்து இப்போ சில பேர் வந்து இப்போ ஒரு வந்து ஒரு உண்டியல் செய்கிறவனோ இல்லாட்டி ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறனோ வந்து அவன் காசு அனுப்புகிற டேலண்ட் இருக்கின்றோடையே நாங்கள் போயிட்டு எங்களுக்காண்டி அனுப்புன்னு கேட்கல தானே. இப்போ என் ஃப்ரெண்டோட தான் உண்டியல் செய்கிறான், அவனுக்கிட்ட வந்துட்டு காசு அனுப்பக்கூடிய டேலண்ட் இருக்காண்டா, நான் எந்த காசை கொடுத்தா தானே அவன் அந்த கரன்சியில் அனுப்புவான்டா, அதுக்காண்டி அவன் செய்கிறவன்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்கலாம் தானே. அப்போ சரின்னு போட்டு இப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னால் பிரேன் அந்த ஃப்ரான்ஸ் அக்காவை நாங்கள் கோத்து விடுவான் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்லை முதலாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டுமே என்று சொல்லி போட்டு ஒரு டைம் கேட்டுக்கொள்ளல. அது நான் துபாயில் உள்ள 6 பேர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன், இப்படி வந்து இந்த பிள்ளை வந்துட்டு 275 dirhams காசு இல்லாமல் சரியாக தவிக்குது, ஒரு 275 dirhams ஒரு 300 dirhams அப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலாமாண்டு. ஐயோ தம்பி கொடுக்குறது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு மாத சம்பளம் தானே வாரது, அதால் கையில் இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு மேலே நான் கேட்கலாம், என்ன இவ்வளோ ஆழம் இருக்கிறீங்க, ஒரு சேவிங் இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்கலாம் தானே. இல்லைன்னு சொன்னால் இல்லை, அதோட வந்து அரபு நாட்டில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. நான் ஒரு 6-7 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க வந்துட்டு மாட்டேன்னு சொன்ன அப்புறம் அப்போ இந்த பிள்ளை இப்படி ஒரு ஐடியா சொல்ல சரி பரவாயில்லை போனால் போகுது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை வந்து ஒரு இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் நம்பர் வந்து எனக்கு அனுப்பிச்சது வந்து அந்த கொழும்பில் இருக்கிற அக்காடை. அப்போ நான் வந்து உடனடியாக அந்த பிள்ளைக்கு வந்துட்டு காசு அனுப்பி போட்டு நான் ரிசிப்டை போட்டுட்டு சொன்னான், தங்கச்சி இந்த காசு வந்துட்டு நான் அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு காசு கிடைச்ச பிறகு அந்த உங்களுக்கு காசு கிடைச்சது உண்டு எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்ன பிறகு வந்துட்டு அந்த பிள்ளை அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உடனடியாக வந்து எனக்கு அனுப்பினது.
இப்போ நானும் வந்து அந்த காசு அனுப்பின ரிசிப்ட் வந்து அந்த பிள்ளைக்கு அனுப்பினான்னு பாருங்க காட்டுனதில் 26,000 வந்து அனுப்பினான். சரியா இல்லை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து 26,000 வந்து சரி அது தெரியாட்டிலும் பரவாயில்லையா இது உங்களுடைய இது காட்டுறமே. அப்போ நான் வந்துட்டு அனுப்பின உடனே வந்து அந்த பிள்ளையும் வந்துட்டு தான் ஸ்கேன் பண்ண அந்த படங்கள் அந்த வயிற்றுன அந்த பிள்ளையோட படங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வந்து எனக்கு அனுப்பிச்சுது. அப்போ நான் சொன்னேன் ஓகே சந்தோஷம், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபர்ஸ்டான ஒரு ஹெல்ப்பை வந்து நான் செஞ்சுருந்தேன். 26,000 அனுப்பினா தான் நாங்கள் 25,000 கொடுக்கலாம்னு சொல்லி அந்த அக்கா வாய்ஸ் ரெக்கார்ட் போடையும் நான் சரி என்று போட்டு 26,000 நான் அனுப்பி விட்றேன். இப்போ இங்கே அந்த கொழும்பு அக்காண்ட வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து எனக்கு அந்த பிள்ளை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணினது ரேட் வந்து 85 ரூபா 50 போனது. அவள் வந்து போட்டிருக்கா 25,650 போடும். நீங்கள 300 எடுக்கிறேன்டா. இப்போ அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன். அதாவது அங்கே 300 கிராம்ஸாக வேணுமென்னு சொன்னால் 25,650 அனுப்பணுமென்னு சொல்ல நான் 26,000 அனுப்பிவிட அவங்க வந்துட்டு அதை மாற்றி விட்டுட்டாங்க. அப்போ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பின அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சுது, அண்ணா நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன்னா நான் இருந்த எந்த ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கிட்ட சொல்லி அவங்க டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நான் இப்போ கொழும்பில் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. அப்போ நான் வந்து ஓகேடா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் ஒன்றும் கதைக்கல. அப்போ இன்றைக்கி நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் உங்களோட இந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று செய்யணும்னு தங்கச்சி. அப்போ நீங்கள் நடந்த விஷயங்களை எனக்கு ஒரு கிளியரான வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டுவிடுங்கன்னு சொல்லி நான் போட்டேன்னா அப்போ அதுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை இப்போ 4 நிமிஷம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டிருக்கோம், அதை நாங்கள் கேட்போம். சரியா நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னோட நம்பர் கேட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து எனக்கு 2 பேர் 3 பேர் கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து என்ன மீட் பண்ண வந்திருந்தாங்க. இப்போ நிறைய பேர் உண்மையா பொய்யா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. நான் துபாயில் நான் இருந்த இடத்துக்கு வந்து என்னை வந்து சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சுட்டு போயிட்டாங்க. நான் கிருஷ்ணாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க 2 பேரும் கால் பண்ணி விசாரித்தாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் விசாரித்தாங்க. வேணும்னா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்ரீலங்கா வாரத்துக்கு இமீடியட்டாக வரவங்க சொன்னால் எனக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே தானே ட்ராவல் பண்ண முடியும். அதனால் வரணும்னு தான் உங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு இருந்தேன். டிக்கெட் போகிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணா, ஏதாவது பண்ணுங்கன்னு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஹெல்ப் பண்ணி டிக்கெட் போட்டு கொடுத்து நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். ஸ்ரீலங்கா வந்து ஒரு இடத்துல நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கேன். அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. இன்னும் ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் எதுவுமே போகலை, கிளினிக்கெல்லாம் போகலை. சொல்கிறது தெரியலை. நீங்கள் வந்து எனக்கு வந்து 26,000 காசு போட்டிருந்தீங்க. அது வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பியிருந்தேன். என்னென்னு சொன்னால் எனக்கு ஃப்ளைட்டில் வாரத்துக்கு ட்ராவல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கும். அந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் ஏர்போர்ட்லேயும் சரி ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அன்றைக்கி அவசரமாக அண்ணா இப்படி டிக்கெட் போடுறதுக்கு ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். யாரும் ஹெல்ப் பண்ணலை. நீங்கள் அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு போட்டிருந்தீங்க 26,000. அதை நான் எடுத்துதான் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே நான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்.
இப்போ நான் இங்கே வந்துட்டேன், ஸ்ரீலங்கா வந்துட்டேன். ஸ்ரீலங்கா வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறேன். முடிஞ்ச அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இப்போ இவங்க தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து போன ஃப்ரைடே வந்தேன். இந்த ஃப்ரைடேயோட 1 வீக் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு சாப்பாடு இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்களுமே வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்கள வீட்லேயுமே அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு அவங்களோட சுச்சுவேஷனும் இல்லை. பாவம். என்னண்டா அந்த பிள்ளைய பாரு, நான் சொன்னான்டாப்பா வீடியோவில் அப்டேட் பண்ணணும், வாய்ஸ் ரெக்கார்ட் கொஞ்சம் கிளியராக போடுங்கன்னு சொல்லி. ஆனால் எங்கேயோ ஒரு சவுண்ட் இடத்துல நின்று போட்டிருக்குது, அதுவும் ப்ராப்பராக போடலை. நான் நிறைய பேருக்கு நம்பர் அனுப்பினா நிறைய பேர் கதைச்சவே, ஆனால் பிள்ளை 3 பேருன்னு சொல்லுது. சரி பரவாயில்லை. என்னண்டா இப்படித்தான் இப்போ ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்டால் இனி வாழ்நாள் ஃபுல்லாக இவாட லைஃப் வந்து கஷ்டம்தான். ஏன்னா இப்படியே தான் போய்கொண்டிருக்கும். எங்கே போனாலும் யாருமே அண்ட மாட்டாங்க, அண்டினாலும் வந்து சாப்பாடு கண்டினியூவாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு இடியப்ப சிக்கல் மாதிரி போய்கொண்டே இருக்கும். சரிதானே? இப்போ அதால் எங்களை கேட்ட உதவி வந்துட்டு நாட்டுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி, அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஒரு கர்ப்பிணி தாயாக வந்துட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு 2 விஷயத்தையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ நாட்டுக்கு வர்றதுக்கு கூட டிக்கெட் காசு கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பிள்ளை வேறொரு வழியில் அந்த காசை எடுத்துட்டா. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளை தங்கியிருந்த வீட்டால் அந்த ஃப்ரெண்ட் பிள்ளை மூலமாக வந்துட்டு டிக்கெட்டுக்கே காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த 26,000 ரூபா காசுக்கே நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்றது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட துபாய்க்கு டிக்கெட்னு சொன்னால் நினைக்கிறேன் எவ்வளோ 2 லட்சம் தான் வரும். ஏன்னா இப்போ வந்து விலை கூட தானே, 2.5 கிட்ட வரும். அப்போ அந்த அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் போட்டவங்க இப்படி ஒரு நிலைமையில் வந்துட்டு அந்த பிள்ளை தவிக்கைக்குள்ளே வந்துட்டு 26,000 ரூபா காசு வந்துட்டு எங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கைக்கு நாங்கள் கேட்டால் வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லும் பிறகு தானேன்னா அவங்கள நான் சந்தித்தேன் நான் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லும். ஆனாலுமே நல்ல ஒரு முயற்சி எடுத்துருந்தால் அந்த காசு கொடுத்துருப்பாங்க. எனிவே அவள் வந்துட்டு இப்போ ஆள் வந்துட்டு இப்போ நாட்டுக்கு வந்துட்டு சரி தானே, ஓகே, அந்த வகையில் சந்தோஷம். எங்களாலேயும் இதுக்கு மேலால் எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் எந்த காசு என்ன இப்போ நான் கொடுத்துருக்கேன் நிறைய இடங்கள்ல 1000, 2000, 5000, 10,000, 15,000 என்று கூட கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு சகோதர மொழி ஒரு தங்கச்சி ஒரு ஆளுக்கு ஒரு கர்ப்பிணி தாய் என்று சொன்ன ஒரே ஒரு விடயத்துக்காண்டி, அதுவும் ஸ்ரீலங்காலையும் இல்லாத ஒரு நிலைமையில் துபாயில் வச்சு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டுக்கு காசு அனுப்பி இந்த ஒரு உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம். பரவாயில்லை. இதை நான் வந்து உண்மையிலே இப்போ யார்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, யாரும் தருவாங்கன்னு சொல்லியும் நான் யோசிக்கலை. அந்த டைமில் நான் வந்து ட்ரை பண்ணினேன். நான் துபாயில் கேட்டு நான் சுவிஸில் வந்துட்டு அம்மா கிடச்சேன்னா அம்மா வந்துட்டு அந்த டைமில் எடுக்கல. அப்போ அந்த ஃப்ரான்ஸ் அக்காட்டையும் கேட்கும்போது அக்கா அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னவா. ஆனால் அக்கா அனுப்பவர்களுக்கிட முன்னம் ஸ்ரீலங்கா மூலமாக அதை அனுப்பலாம்னும் போது வந்து இப்போ மேலே வந்து இதை மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கக்கூடாது தானே. இப்போ இது நாங்கள் தலையிட்ட ஒரு விஷயம்னு சொல்லி போட்டு சரி அதை நானே பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன். இப்போயும் வந்து அந்த பிள்ளை வந்துட்டு நடந்த விஷயத்துக்கு வந்துட்டு நன்றி சொல்லலை. எனக்கு அது ஒரு குறையாக இருக்குதுண்ணா. இப்போ என்னென்னா எனக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் வந்துட்டு ஆள் சொல்லியிருக்கலாம். அப்போ அதை சொல்லாமல் இப்போயும் வந்து நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கவனிக்கிறாங்க இல்லை, அதான் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பிரச்சனை வரும், நீங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஹெல்ப்பை தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கும் துபாயில் வந்து எனக்கு ஒரு அண்ணா வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தார். அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் காசு தான் தம்பியாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் போட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு காசு தான் வேண்டாம், காசு தானே எதிர்பார்ப்பா, அதில் ஒன்றும் தப்பில்லை தானே அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு தெரியலை ஒவ்வொருத்த மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எமர்ஜென்சியாக கேட்டபடியாக நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போ ஆல் ஸ்ரீலங்காவுக்கும் வந்துட்டான்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். இதை தவிர வந்துட்டு ஃபர்தராக எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. எனக்கு தெரியலை நான் செஞ்சது வந்துட்டு சரியா பிள்ளையான்றது கூட வந்துட்டு எனக்கு தெரியலை. என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு வந்துட்டு நான் இதுக்குள்ளே தலையிட போக மாட்டேன். என்றால் ஸ்ரீலங்கா கொண்டு வந்து விட்டாச்சு தானே. இங்கே எங்களோட மொழி பேசக்கூடிய உறவுகள் அவங்களோட இன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு வழியில் ட்ரை பண்ணி என்ன ஏன்னு சொன்னால் எத்தனையோ 70-80 வயசு அம்மாக்கள் அண்டைய பேருங்க அந்த எங்களோட வீடு தேடி வந்த அம்மா எல்லாம் 75 வயசில் தர்மம் எடுத்து வந்து தன் வாழ்க்கையை கொண்டு போகிறோம். அவர் தனியொரு ஆளா என்னும்போது வந்துட்டு 26 வயசு பிள்ளையண்டைக்குள்ளே தர்மம் எல்லாம் எடுக்க வேண்டாம். உண்மையிலேன்னா இப்போ நம்ம இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து அந்த மெசேஜ் போடும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம யோசித்த விதம் வந்து வேறு.
என்னென்னு சொன்னால் ஒரு மொழி தெரியாத நாடு, வேறொரு நாட்டில் அரபு கண்ட்ரியில் போயிட்டு நின்று அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை மூலம் வந்து என்ன செய்கிறேன்னு தத்தளித்து திரிஞ்ச ஒரு நிலைமையில் வந்து நம்ம மேலே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணதில் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து நாட்டுக்கு வந்துட்டாங்க தான், இப்போ நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வராத வரைக்கும் உண்மையிலே மனத்தாம் வந்து மனசில் இருந்துட்டு தான் வந்தது. இப்போ வந்து நாட்டுக்கு வந்துடுறீங்கள அவள் வந்து ஏதோ சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருப்பாங்க தானே, ஏதோ ஒரு வகையில் அவள் வந்து இது செஞ்சு கொள்ளலாம். அது வந்து ஆறாவது ஒரு ஆளுக்கு இப்போ அம்மா அப்பாவுக்கு சொல்லாலும் ஏதோ ஒரு வகையில் ஆறாவது ஒரு ஆளுக்கு சொல்லி அதுக்கான முடிவை எடுத்து வந்துட்டு செய்யத்தான் பண்ணுங்க. இது தொடர்ந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ நார்மலாக இப்போ வயிறே நாள் போக பேர்த்துக்கொண்டு வரைக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். என்ன இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளை வந்துட்டு அதை வெளிப்படுத்தி செய்யத்தான் வேணும். ஸோ இதோடு நாங்கள் வந்துட்டு இதை முடிச்சு கொள்வோம். சரி தானே? அதாவது அந்த பிள்ளையுமே இந்த வீடியோ பார்ப்பா. உங்களில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை தங்காச்சி. உண்மையிலே வந்து இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு எங்கள்கிட்ட கூட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைமாக உங்களுக்காண்டி தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு உதவியை நாங்கள் எங்கள்கிட்ட காசில் ஈவன் கவிதாசு கூட தெரியாது நான் அனுப்பினேன்ட்டு. அப்போ செஞ்சுருக்கோம்னு சொன்னால் காரணம் வந்து நீங்கள் இருந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ வந்துட்டீங்க, இனி நீங்கள் தான் அவங்களோட இதை வந்துட்டு பார்த்து கொள்ளணும். இல்லை யாராச்சும் வந்துட்டு முன் வந்திருந்தா ஈவன் எத்தனையோ சகோதர மொழி இனத்தவர்கள் கூட எங்களோட வீடியோக்களை வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க கூட ஒரு தடவை எடுத்து கேட்கல என்ன இப்படி நாங்கள் எதுவும் செய்யணுமா கிருஷ்ணா அந்த மாதிரிக்கு. அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறவங்க, நீங்கள் ஏன் வந்து வேறு சகோதர மொழி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்படியான நாங்கள் ஹெல்ப் ரிக்வெஸ்டிங் வீடியோக்கள் வந்து போடும்போது அவங்க யாருமே ஹெல்ப் பண்ண முன் வாரது இல்லை. ஈவன் இப்போ அப்படியான ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைன்னு போட்டு கூட வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ண முன்வரையிலும் போது வந்துட்டு என்னத்தை சொல்கிறேன், மேபி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியோ சம்திங் ஏதாவது இருக்கலாம் தானே. ஸோ அதால் நாங்கள் இதோட எங்களோட ஒரு பக்கத்தால் எங்களோட சார்பான இதை வந்துட்டு முடிச்சு கொள்வோம். இனி வந்து அந்த பிள்ளை வந்து தன் ஒரு இதை வந்து தான் பார்த்து கொள்ளட்டுமேன்னு சொன்னால் இதோட மினக்கிறதுக்கு எங்களுக்கும் நேரம் இல்லை. ஆமாம், அதோட முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியாக்கள் நாங்கள் போட்ட வீடியோக்காக பார்த்துட்டு உடனே நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அதோட நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு மணித்தியாலத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அந்த பிள்ளையை சந்தித்து அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தின அவங்க எல்லாருக்கும் கட்டாயம் நன்றி சொல்லணும். என்னண்ணா? கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நன்றி. எங்களால் செய்ய இல்லாத எதுவுமே இல்லை. ஈவன் அந்த பிள்ளைக்கு டிக்கெட் போடணும்னா கூட நாங்கள் வந்துட்டு கதைச்சி பேசி செஞ்சு கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ அதையும் வந்துட்டு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன இந்த ஃபோனுக்காக சொல்லியிருந்தேன் தானே, அடே தம்பி அவனுக்கு என்ன அடுத்த ரவுண்டு அதை நீ எடுத்து போட்டி ஒன்று கேட்ட மாதிரி. இப்போ அந்த பிள்ளை இப்போ என்ன நினைக்கும், அண்ணா நீங்கள் சொல்கிறீங்க வந்து இப்போ டிக்கெட் நாங்கள் போட்டு கொடுத்துருப்போம்டா, இப்போ என்ன வந்து அந்த டிக்கெட் காசு எனக்கு வாங்கித்தாங்க வேணுண்டா அப்படின்னு செய்யலாடாப்பா. அது வந்து எந்த காசு இல்லையே இல்லைங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரிக்கு நான் செய்யலாம். அது படம் முடிஞ்சு சரி தானே. ஓகே, அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கினி ஏதாவது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வைஸ்? இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அட்வைஸ் என்ன, இப்போ வெளிநாட்டில் பொறுத்தளவில் போய் பார்க்கணும் ஹெல்ப் கேட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டாவு தானே. அப்போ இங்கே கூட இப்போ சின்ன வயதில் இருக்கிற பிள்ளைகள் கூட நிறைய பேர் பிராண்ட் எக்ஸ் அது இதுன்னு ஒர்க் பண்ணுறாங்க. கொழும்புலையோ கம்பெனிகள் இல்லையா. அப்போ இவங்களும் இப்போ சின்ன வயது ஆளுக்கு இப்போ ஒர்க் பண்ணி பிழைச்சி கொள்ளலாம். ஒர்க் பண்ணி பிழைச்சி கொள்ளலாம். கூட வயதில் இருக்க குழந்தை தானே இப்போ பிரச்சனை. ஓகே, அது பிறகு மட்டும் ஏதோ ஒரு வகையில் காலத்தை ஓட்டிட்டாங்கன்னா அங்கால நிறைய பேர் வந்துட்டு குழந்தை பிள்ளைகளை கூட வந்துட்டு அடாப்ட் பண்ண. இப்போ நம்ம வந்தோன்னா இப்போ நம்மளோட மக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவங்களோட ஒரு மொழி சம்மந்தப்பட்ட அவங்களுக்குள்ளாலேயும் ஒரு ஒரு இது ஒன்று வரும் தானே. எனக்கு கட்டாயம் அவங்களுக்கும் ஒரு ஒரு மன இதுகள் வரும் தானே, ஒரு மனத்தை. அவங்களோட வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறவங்கடா, ஏன் அப்படி வரையிலன்ற எனக்கு தெரியலை. சரி, எனிவே நாங்கள் அப்படி கேட்க நாங்கள் அதை நாங்கள் அப்புறம் பிரித்து பார்த்த மாதிரி போடும். ஆனால் நான் பிரித்து பார்க்காதான் பாருங்கள், முதல் தடவையாக ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ முதல் தடவையாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் ஒரு சகோதர மொழி பிள்ளை ஒன்றுக்காண்டி கொடுத்துருக்கோம் போது வந்து இதை பார்த்துட்டாலும் நிறைய பேர் வந்து முன்வரணும் பண்ணுறது தான் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். சரி தானே. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை வந்துட்டு அந்த தண்டை பிள்ளையை வளர்க்குறேன்னு சொன்னால் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் அடாப்ட் பண்ண கூட ரெடியாக இருப்பாங்களேன்னு. அப்படியானவங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு தெரியலை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏதாச்சும் ஃபர்தராக எதுவும் இஷ்யூவா இல்லாட்டி எதுவும் ஒரு அப்டேட் ஒன்று வந்தால் நாங்கள் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஈவன் நாங்கள் இந்த வீடியோவில் ஹர்ச்சது கூட யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் அதுக்குமே ஒரு ஸ்டோரி சரி தானே. நாங்கள் வந்து வேணுமெண்டு எதுவுமே வந்து கதைக்கையில் செய்யலை. நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஜென்ரலான ஒரு அட்வைஸ் வந்து பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் காதலிங்கோ கல்யாணம் கட்டுங்கோ எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனாலும் காலத்தை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும் கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் இது வந்து 1970, 80, 80, 90 இல்லை.
ஈவன் 2000 கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். இது 2024. அப்போ 2024க்குள்ளே இப்போ நீங்கள் வந்துட்டு 2000 ஒப்பிடும்போது வந்துட்டு 24 இவ்வளோ டெக்னாலஜிகள் வந்து வளர்ந்துட்டுது. இப்போ வந்து 2000 எல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு ஆள் கதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் கடிதம் மூலமாக மட்டும்தான் கதைக்கலாம். ஃபோன் இருந்திருக்கும், அது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இப்போ பிறந்த குழந்தை கூட ஒரு வருஷத்தில் வந்துட்டு ஃபோன் பாய்க்கிற நிலைமைக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ பழகணும். ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளையோ வந்துட்டு கதைக்கிறாங்க, பழகுறாங்க, காதலிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த நோக்கம் அறிஞ்சு நீங்கள் வந்துட்டு பழகணும். முக்கியமாக நீங்கள் உங்களோட உடல் நலன் மனநலம் குறித்து வந்துட்டு கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த பிரச்சனையாலே வந்துட்டு சூசைட் பண்ணுறீங்க, எவ்வளோலாம் நடக்குது. அப்போ வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நாளைக்கு ஒரு பேர் எடுத்தாலோ இல்லாட்டி இப்படியான ஒரு பிரச்சனையில் மாட்டினாலோ உங்களோட லைஃபே வந்து என்ன சொல்கிறது முடிஞ்சிடும் மட்டும் நான் சொல்ல வரையில்லை. ஆனால் வந்து டேர்ன் ஆயிரும். இப்போ அந்த பிள்ளை வந்து நார்மலாக 26 வயசு பிள்ளைன்றக்குள்ளே சமூகத்தில் சிம்பிளாக நடமாடக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இப்போ வேறு ஒழிச்சிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டால் என்ன யாருன்றே தெரியாத ஒரு ஆளை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பி போனது சரியான பிள்ளையான விஷயம் என்ன. அப்போ இனி யாரும் வந்துட்டு இப்படியான விடயங்களை செய்யக்கூடாதுன்றதையும் நாங்கள் எங்கள் சார்பாக வந்துட்டு தெரிவித்துக்கொள்கிறோம். அதால் நாங்கள் அந்த சின்ன வயசு பிள்ளையெல்லாம் எங்களோட வச்சுக்கோங்க. அக்னியெல்லாம் விட்டால் சிக்கல். அதால இப்போ அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஒன்றும் நிலையாகாது. அது வந்து இந்த டைமில் மட்டும்தான் முக்கியமாக இருக்குது, இம்பார்ட்டன்னா. இப்போ எவ்வளோ பொறுப்பாக கைக்கப்பலாயிட்டான் சும்மா யார் வில்லியம் கிரிட்டிக்கல் சொன்னவர் தான். யாரு? வில்லியம் கிரிட்டிக்கல். வில்லியம் கிரிட்டிக்கல் அப்படி ஒரு ஆள் இல்லையாப்பா. சரி, ஓகே, அப்போ முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.